ஊமை என்னும் தவளனுங் குத்தி பல்வகை கோலம் பாங்குற புனைந்து யாப்பரி புலவர் மேடையிலே நடிக்கும்னு சொல்லி சித்திர மீமாம்சையில் அப்பைய தீட்சிதர் குறிப்பிடுறதை நம்ம கவனிக்கிறோம். ஓமை தான் இந்த உருவகங்களுக்கு அடிப்படை. ஓமை தான் இன்ன பிற அணிகளுக்கு அடிப்படை. தமிழில் இருக்கிற எல்லா விதமான கவிதையினுடைய அழகு இந்த ஓமையில் தான் கிடக்கிறது என்பதை பார்க்கிறோம். நண்பர்களே, இந்த நாலடியாருடைய ஓமைகள் இன்னும் இன்னும் நம்மை சுவைக்க தூண்டுகின்றன. ஆமாம், ஒருவர் சான்றோர் எப்படி இருக்க வேண்டும்? கரும்பை உலக்கையால் குத்தி சாறு பிழிகிற போது கூட அது கவலைப்படாது. அதன் கணுக்களை நறுக்குகிற போது, அதன் தோலை உரிக்கிற போது அது கோபப்படாது, சினப்படாது. அதுபோல் சான்றோர்கள் பிறர் தன்னை எவ்வளவு தீங்கு செய்தாலும் அதற்காக வருத்தப்பட போவதில்லை என்று இந்த கரும்பையும் சான்றோர்களையும் ஒப்பிட்டு காட்டி அது தருகிற இன்னலை இவர் குறிப்பிடுகிறார். பாக்கு மரம், தெங்கு மரம், பனை மரம், இந்த 3 மரங்களை ஒப்பிட்டு ஒரு அருமையான சிந்தனையை நம்முள்ளே விதைக்கிறார். நண்பர்களே, எது கமுகு மரம், பாக்கு மரம்? கடையார் நட்பு. அது உயர்ந்திருக்கும், குறைவான அளவில் தான் பயன்பெறும். தெங்கு மரம், தென்னை மரம், அது இடைநட்பு. அது முதல்ல பாக்கு மரம் கடை நட்பு. பெண்ணை மரம் என்கிற பனை மரம் தலை நட்பு. பெண்ணைனா உங்களுக்கு பனைன்னு அர்த்தம். பெண்ணை ஆறு அப்படின்னா பனை மரங்கள் இருக்கிற ஆறு. எப்படி சோலையை விரித்து செல்வது காவிரியோ அதுபோல். அப்போது இந்த பனைமரம் போன்றவர்கள், பனைமரம் முழுதும் பயன்படும். அடி வேரிலிருந்து, மரத்திலேருந்து, நொங்குலேருந்து, பனம்பூவிலிருந்து, பனமட்டையிலிருந்து. தென்னை ஓரளவு இளநீர் பயன்படும். பாக்கு மட்டும் பயன்படும். அதனால தான் கடை நட்பு, இடைநட்பு, தலைநட்பு என இந்த மரங்களை வைத்து அவர் குறிப்பிடுகிறார். அப்புறம் இந்த கோட்டுப்பூ, குளத்துப்பூ. கோட்டுப்பூ ஒரு முறை மலர்ந்தால் மீண்டும் கூம்பாதாம். ஒரு முறை மலர்ந்து அன்பு காட்டியவர்கள் மூடமாட்டார்களாம். குளத்துப்பூ மூடிக்கொண்டு மறுநாள் இயங்குமாம். முன்னால் மலருமாம், பின்னால் மூடிக்கொள்ளுமாம். அதையும் கூட ஆசிரியர் இங்கே ரொம்ப நுட்பமாக குறிப்பிடுறத நம்ம கவனிக்கிறோம் நண்பர்களே. அந்த வகையில் இந்த நாலடியார் என்பது பல்வேறு ஓமைகளை நமக்கு சுட்டி செல்வதை நம்ம பார்க்குறோம். ஆமாம், இந்த விலாங்கு மீன் நம்ம சொல்லுவோம், இவர் மலங்கு மீன்கிறார். பாம்பிற்கு தலை காட்டி ஒரு தலை தேம்படு தென்கையத்து மீன் காட்டும் அப்படிங்கிறார். அதே போல் விளக்கோழியும் வேசையர் நட்பும். விளக்கோழி நெய்து இருந்தால் போய்விடும், வேசையர் நட்பு பணம் தராவிட்டால் போய்விடும். புதுப்புணல் மழை இருந்தால் மட்டும் ஆற்றில் தண்ணீர் வரும். அது மாதிரி தான் இந்த பூங்குழையார் நட்பு. பணம் இருந்தால் அவர்கள் வருவார்கள் என குறிப்பிடுகிற போது நாம் மிக நுட்பமாக கவனிக்கிறோம் நண்பர்களே. போர்த்தகர் கோடு அப்படிங்கிறார். ஒரு ஆடு இருக்கிறது, பிறரோடு முட்டி மோத விடுகிறது, அதனுடைய கொம்பு வளைந்து இருக்கிறது. அதுபோல் வேசையர்கள் முறுகிக் கொள்வார்கள் எப்போது? பணம் தராத போது. அதற்கு முன்னால் எப்படி இருப்பார்கள்? பொத்த நூல் கல் அப்படிம்பார். அதாவது ரத்தன கல்லை பொத்தல் போட்டு கோர்த்து வைத்திருந்தால் எப்படி இருக்குமோ அதுபோல் அழகோடு இருப்பார்கள். புனர்பிரியா அன்றிலை போட பிரிய மாட்டேன் என்பார்கள், ஆனால் அவர்கள் நீங்கி விடுவார்கள் அப்படின்னு சொல்கிறத இங்கே நம்ம கவனிக்கிறோம் நண்பர்களே. அதே போல் இந்த குடநீர் கடல் நீரை ஒப்பிடுகிறார். குடத்தில் இருக்கிற நீரை காய்ச்சி குடிக்கிற இழிநிலை வந்தாலும் கடல் நீர் போல வந்திருக்கக்கூடிய உறவுகளை நீங்கிவிடக்கூடாது என குறிப்பிடுகிற போது மிக நுட்பமாக கவனிக்கிறோம் நண்பர்களே. நாளடியாக இந்த பேத மேலே பல தன்மைகள் கூறப்படுவதை நம்ம பார்க்குறோம். மிகவும் நுட்பமாக நம்ம பார்க்குறோம். நீர் இருக்கிறது, நீரை விட சிறந்தது நெய், நெய்யை விட சிறந்தது அந்த நெய்யிலிருந்து வருகிற புகை. ஒருவனுக்கு வறுமையுற்றால் அந்த புகை எப்படியெல்லாம் உள்ளே போய்விடுமோ அதுபோல் பணக்காரிடம் போய் புகுந்து அவன் எடுத்துக்கொள்வான். ஆகையினால் வறுமையை வளரவிடக்கூடாது. என்ன நுட்பமான கருத்து நண்பர்களே. நீர், நெய், நெய்யிலிருந்து வருகிற புகையை போல வறுமையாளன் போய்விடுவான் என குறிப்பிடுகிற போது, ஆமாம், ஒரு அருமையான உவமையை சொல்லுகிறார். ஒரு கொலைஞன் ஒரு பாத்திரத்தில் தண்ணியை வச்சு ஆமையை போடுறான். ஆமாம், சந்தோஷமாக நீந்தி வருகிறது. அதுக்கு தெரியாது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம சாக போகிறோம்னு. அது மாதிரி நிலையற்ற இந்த வாழ்வில் நீ ஆடாதே. கொலைஞர் நீர் ஊற்றி தீமடுப்ப ஆமை நிலையறியாது அந்நீர் படிந்து ஆடியற்றே சாவு அறியார் செயல். சாவை அறியாதனுடைய செயல் இருக்கிறதே, அது அந்த தீச்சட்டியிலே உட்கார்ந்து கொண்டு ஆடுவதை போன்று இருக்கிறது என குறிப்பிடுகிற போது நாம் நுட்பமாக கவனிக்கிறோம் நண்பர்களே. சில பேருக்கு நீங்கள் பொற்பாத்திரத்தில் உணவு ஊட்டினாலும் அடுத்த வீட்டு எச்சில் பாத்திரத்தை அவர்கள் எதிர்பார்த்திருப்பார்கள். நண்பர்களே, ஒரு அருமையான உருவகணியை நம்ம பார்க்குறோம். வில் பயந்து ஒடுங்கிய மீன் கொத்தி அப்படிங்கிறார். நல்ல ஒரு குறுங்கதை. தலைவி செல்லுகிறாள். அவள் விழிகள் ரொம்ப அழகாக இருக்கின்றன, மீன் போன்ற விழிகள்.
அந்த மீனை நாம் கொத்தி கொள்ளலாமே, வந்து மீன் குத்தி அவள் பின்னாலேயே பறந்து செல்கிறது காதலி பின்னாலே. அந்த சிறிசிரல்னால் மீன் குத்தி அது ஊக்கமாக எழுந்து கொத்தச் சென்றது. அங்கே அந்த வில் இருப்பதை பார்த்துவிட்டு, ஐயோ இந்த வில் அம்பு நம்மை கொண்டு விடுமே என்று பறந்து மீண்டு விட்டது. என அருமையான கற்பனை நண்பர்களே. கண்கையல் என்னும் கருத்தினால் காதலி பின் சென்றது அம்ம கிரிகிறள். அந்த சிரிகிறள் பின் சென்றது. ஊக்கி எழுந்தும் எரிகல்லா ஒன்புருவம் கோட்டியவில். அந்த அழகான புருவத்தை பார்த்துவிட்டு, நண்பர்களே, இந்த நாலடியாரில் காமநுதலியல், கற்புடை மகளிர், பொது மகளிர் என்றெல்லாம் சில பகுதிகள் கூறப்படுகின்றன. அந்த பகுதிகளில் இருந்த உவமைகளை நாம் நுட்பமாக பார்க்கிறோம். நன்றி.